விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரி அப்படியே தயக்கமா வாசல்லே நிக்கிறாங்க. "என்ன காவேரி ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. "இல்லங்க, எனக்கு உள்ள வரவே ஒரு மாதிரி இருக்கு. தாத்தா, பாட்டி எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, உனக்கு சொல்ல புடிக்கலன்னா நீ தாத்தா, பாட்டி கிட்ட சொல்லவே வேண்டாம். வா பார்த்துக்கலாம்." அப்படின்னு உள்ள கூட்டிட்டு வராரு. வந்த உடனே அங்க எல்லாருமே இருக்காங்க. அஜயோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. வந்த உடனே அஜயோட அப்பா கேட்கிறாரு, "என்ன அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கவே இல்ல போல இருக்கு?" அப்படின்னு. அப்படியே அமைதியா இருக்காரு விஜய். எதுவுமே பேசவே இல்ல. "என்னடா நடந்தது அங்க? ஏன்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல?" அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. "என்ன காரணம்?" அப்படின்னு. விஜய் அப்பயும் அமைதியா இருக்காரு. உடனே அஜயோட அப்பா சொல்றாரு, "அது ஏதோ காவேரியோட இன்னொரு குடும்பம் அங்க வந்திருக்கான். அதனால அதுல சொத்துல பங்கு கேட்டிருக்காங்க. அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கல." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே பாட்டி, தாத்தா எல்லாருமே அமைதியா இருக்காங்க. என்னடா விஜய் இது? என்னடா நடக்குது? இன்னொரு குடும்பமா? ஐயோ கடவுளே! இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சா எவ்ளோ பெரிய அசிங்கம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. காவேரி அப்படியே அமைதியா இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே அஜயோட அம்மா சொல்றாங்க, "என்னம்மா இது? இப்படிலாம் நடந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. அஜயோட அப்பா ரொம்ப மோசமா பேசுறாரு. "ஆமா, இன்னொரு குடும்பமா? சூப்பர்! நல்ல குடும்பம் தான் இது." அப்படின்னு சொல்றாரு. தாத்தா அமைதியா இருக்காரு. விஜய்க்கு கோவம் வந்து கத்துறாரு. "என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாத காவேரி பேசிட்டு இருக்கீங்க? பேசாதீங்க. நீங்க பேசவே கூடாது. இது எங்களோட குடும்ப விஷயம். நாங்க பார்த்துக்குறோம். சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கோவமா போறாரு. போயிட்டு அப்படியே ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்காரு. காவேரி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. ஐயய்யோ! இவ வேற ஃபீல் பண்றாளே! இவள சரி பண்றதே கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. காவேரியும் அப்படியே பார்க்குறாங்க. இல்லங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. தனியா வேற விட்டுட்டு வந்துட்டோம்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. ஆமா, கஷ்டப்படுவாங்க தான். நடந்ததெல்லாம் நெனச்சு பாப்பாங்க. ஒரு ஓரமா போய் அழுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும் காவேரி. என்ன பண்ண முடியும்? அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன வேற எப்படி பேச சொல்ற? நடந்துடுச்சு. இனிமே அத மாத்தவா முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. "நீ கூட தான் என்ன பிரிஞ்சு இருந்த." அப்படின்னு சொல்றாரு. "நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்கள விட்டு பிடிக்கலான்னு இருந்தேன். இந்த காத்தாடி மாதிரி." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "என்னது காத்தாடி மாதிரி என்ன விட்டு பிடிக்கலான்னு நெனச்சியா? அப்படியே நான் பறந்து போயிட்டு இருந்தா என்னடி பண்ணுவ?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி, சரி. நீலாம் உஷார் தாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு காவேரி, வீட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டே தான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சாரதா வீட்ல உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்டே இருக்காங்க. இந்த மனுஷன் கூட 30 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். கடைசியில எனக்கு என்ன கெட்ட பேர வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. இனி நான் எதுக்காக உயிர் வாழணும்? இனிமே நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி எப்படி சொல்றாங்க, "ஏய் ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள கங்கா சொல்றாங்க, "அம்மா விடுமா" அப்படின்னு சொல்லிட்டு. "வேணாண்டி, எனக்கு இந்த உயிரே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரூம்குள்ள ஓடி போறாங்க. பின்னாடியே கங்கா, பாட்டி எல்லாருமே போய் கதவ தட்டுறாங்க. "சாரதா வெளிய வா, வா, எதுவும் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துணிய எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அப்படியே தூக்கு கயிறு மாரி போட்டு கழுத்துல அப்படியே மாட்டிக்கிறாங்க. "ஐயோ அம்மா, வெளிய வாம்மா, வா, வா, எதுவும் பண்ணாதம்மா, தயவு செய்து பண்ணாத, வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. "இல்ல, இதுக்கு மேல நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? என் மானமே போச்சு. அந்த மனுஷனோட வாழ்ந்து நான் என்னத்த சாதிச்சேன்? எனக்கு இவ்ளோ பெரிய கெட்ட பேரு. அவரு தான் உலகம்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கடைசியில அவரு இன்னொரு குடும்பத்தோட வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே நான் உயிரோட இருக்கவே வேண்டாம். எனக்கு இந்த உயிர் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. "எதுவும் பண்ணிக்காதம்மா, அம்மா எதுவும் பண்ணிக்காதம்மான்னு" சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கத்துறாங்க. பாட்டி ஒரு பக்கம் கத்துறாங்க. "தயவு செய்து வந்துரு சாரதா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். எதுவும் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு கதவ அப்படியே பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க அங்க.